எல் நினோவின் தாக்கம் காரணமாக சென்னையில் உள்ள ஏரிகளின் நீர்மட்டம் சரிந்திருக்கிறது என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். ஒரே மாதத்தில் 5% அளவுக்கு இந்த ஏரிகளின் நீர்மட்டம் என்பது சரிந்திருக்கிறது. இதற்கு எல் நினோ தான் தாக்கம் காரணம் என்று சொல்லப்படுகிறது. தற்போது அது தொடர்பான அளவீடுகளையும் பார்க்கிறோம். வெப்ப அலையின் தாக்கம் பருவமழை பொய்த்ததால் சென்னையில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்படுகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வினீஷிடம் கேட்டு பெறலாம். வினீஷ், வணக்கம். என்ன விவரம்? விக்னேஷ், நடப்பாண்டில் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களிலும் கோடை வெயிலுடைய தாக்கம் பல மடங்காக அதிகரித்து காணப்படுகிறது. குறிப்பாக சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள புறநகர் பகுதிகள், அதே போல சென்னையை ஒட்டியுள்ள மாவட்டங்கள்ல மே மாதத்திற்கு பின்னரும் கோடை வெயிலுடைய தாக்கம் பல மடங்காக வளர்ச்சி கண்டிருக்கிறது. நடப்பாண்டில் தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய தென்மேற்கு பருவமழையும் சற்றே குறைந்தே காணப்படுகிறது. சென்னையை பொறுத்தவரை குடிநீர் தட்டுப்பாட்டை பூர்த்தி செய்யக்கூடிய ஏரிகளின் நீரிறப்பும் பல மடங்கு குறைந்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை செம்பரம்பாக்கம், புழல், பூண்டி, சோழவரம், கண்ணன்கோட்டை ஆகிய 5 ஏரிகளுடைய நீர்மட்டம் தற்பொழுது குறைந்திருக்கிறது. ஒப்பீடை பார்க்கும் பொழுது சென்னையில் குடிநீர் தரக்கூடிய ஏரிகளின் நீர்மட்டம் ஒரே மாதத்தில் 5% சரிந்திருக்கிறது. சென்னைக்கு குடிநீர் வழங்கக்கூடிய ஏரிகளின் நீர்மட்டம் கடந்த மாதம், அதாவது ஜூலை மாதம் 1ஆம் தேதி 47% இருந்தது. இந்த மாதத்தினுடைய சென்னை குடிநீர் தரவுகளின்படி 42% குறைந்திருக்கிறது. பூண்டி ஏரியில் 38%, சோழவரம் ஏரியில் 8%, புழல் ஏரியில் 51%, கண்ணன்கோட்டை தேர்வாய் கண்டிகை நீர்த்தேக்கத்தில் 54%, செம்பரம்பாக்கம் ஏரியிலும் 57%, வீராணம் ஏரியில் 27% தண்ணீர் ஈர்ப்புவதாக மெட்ரோ குடிநீர் வாரியத்தினுடைய அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். கடந்த ஜூலை மாதம் 1ஆம் தேதி பூண்டி ஏரியில் 33% என்ற அடிப்படையில் இருந்திருக்கிறது. கடந்த ஆண்டு இதே நாளில் 8000 கன அடி தண்ணீர் இருப்பு இருந்த நிலையில தற்பொழுது 5500 கன அடியாக குறைந்து கடந்த ஆண்டை விட 2500 கன அடி தண்ணீர் குறைவாக இருக்கிறது. அதே போல ஆகஸ்ட் மாதத்தில் மழைக்கு வாய்ப்பு, தென் மாநிலங்களில் வெப்ப அலையின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என இந்திய வானிலை ஆய்வு தெரிவிக்கக்கூடிய நிலையில் சென்னைக்கு குடிநீர் தரக்கூடிய ஏரிகளின் நீர்மட்டம் வேகமாக குறைந்து காணப்படுகிறது. சூப்பர் எல் நினோ தாக்கத்தால் ஏற்படும் வெப்ப அலை மற்றும் பருவமழை பொய்த்ததன் காரணமாக சென்னையில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. வடகிழக்கு பருவமழை நம்பிதான் சென்னையினுடைய பிரதானமாக இருக்கக்கூடிய நீர் ஏரிகள் ஏற்கனவே காத்துக் கொண்டிருக்கின்றன. அந்த அடிப்படையில் கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் சென்னையின் குடிநீர் தரக்கூடிய ஏரிகளின் நீர்மட்டம் 5% குறைந்திருக்கிறது. நிச்சயமா வினீஷ், எல் நினோவோட அபாயத்தை இதன் மூலம் புரிஞ்சுக்க முடியுது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி வினீஷ்.